என்னடி சத்தம்? அது பூனைமா. ஐயோ, பாலை குடிச்சிட போதுடி. விரட்டாம சும்மா உட்கார்ந்திருக்க. உருட்டுறது 2 கால் பூனைமா. அந்த பூனை எனக்கு வச்ச பாலை தான் குடிக்கும். அது பேரு பீப்பி. என்னடி சொல்ற? என்னடி அவங்க உருட்டா? ஏய், அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் தேடுறது கிடைச்சோன்னு சொல்றேன். கிடைச்சதுக்கு அப்புறமா சொல்றாளா? இவளை என்ன பண்ற? ஐயோ அம்மா. ஆத்தா, அது வந்து யார் அது? பூனை. என்ன இது? மேல இருந்து என்னென்னமோ கொட்டுது. ஐயோ, ஆடு பிடிக்க போய் தாடி பிடிச்ச கதையா உடம்பெல்லாம் தூசி கொட்டுது. அந்த பக்கம் மேல இருந்து குப்பையா கொட்டிக்கிட்டு இருக்குதே. போய் 2 போடு கவிதா. பாத்துக்கிட்டு நிக்கிற. அடுக்கள பூனை இடுக்குல ஒளியும்னு வாங்க. இது பரன் மேல ஏறி உருட்டிக்கிட்டு இருக்குது. குளிச்ச உடம்பு பூரா தூசி ஆயிருச்சு. இப்ப மறுபடியும் குளிக்கணும். இப்படி ஆயிருச்சே. பரட்ட காலு மேலைய போடுறேன். போதும் பொண்ணு. என்னடி அங்க பண்றாவ? நல்ல வேணும் கிழவிக்கு. அடப்பாவி, நீ அப்படியே என்ன மாதிரியே இருக்க. சேச்சா, நான் தான் உன்னை மாதிரி இருக்கேன். நைஸாக பற மேலே வந்து ஒழிஞ்சிக்கிட்டா உன்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? உன்னை இப்போ என்ன பண்ற பாரு. ஏன் கருப்பு குட்டன்னு தேடாத இடம் இல்லை, கேட்காத ஆள் இல்லை. ஆனால் இப்போதான் உண்மை தெரிஞ்சிருக்கு. உன்னால தான் நான் கருப்பா குட்டையா பிறந்திருக்கேன். ஆத்தா உன்னோட கழுத்து வரைக்கும் இருக்க போட்டா வெளியில மாட்டிட்டு ஃபுல் சைஸ் போட்டாவா பரம் மேல போட்டிருக்கு. யோ, பேசுனா பதில் பேசிக்கலவா? என்னை வெளியில எத்தனை பேர் கிண்டல் பண்றாங்க தெரியுமா? எல்லாம் உன்னாலதான். நீ மட்டும் இப்ப என் கையில மாட்டின உன்னை காலி பண்ணிடுவ. எப்படி காலி பண்ணுறது? நீதான் ஏற்கனவே காலி ஆயிட்டியே.
அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வர அப்போ மாதிரி இருந்துக்கிட்டே எனக்கு ஆப்பு வைக்க பார்த்துருக்கேன். உன்னை அப்படியே ஒரு அப்பா அப்படின்னாதான் என் மனசு ஆறும். எனக்கு உன்னோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை காட்டக்கூடாதுன்னு திட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் அது நடக்கலை. முதல்ல உன்னை பார்த்தப்போ எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனால் இப்போ போயிடுச்சு. இப்போ என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி தானே உன்னே கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதனால நீயும் பாவம் தானே. செத்தவங்க சாமி கிட்ட போயிடுவாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ நீயும் சாமி தானே. நீ வந்து ஆத்தாவை மிரட்டி என்னை திட்ட வேணான்னு சொல்றியா? என்னை பார்த்தாலே காரணம் இல்லாம சும்மா சும்மா திட்டுது. ரொம்ப அழுகியா வருது தெரியுமா? கண்டிப்பா நீ ஆத்தாவோட குட்டியா இருக்கிறதுனால உன்னையும் ஆத்தா திட்டி இருக்கும், விரட்டி இருக்கும். அதனால உனக்கும் எனக்கும் சேர்த்து வச்சு ஆத்தாவை விரட்டு. இனிமே ஆத்தா என்ன பார்த்தா பயந்து ஓடணும், மரியாதையா பேசணும், சரியா? ஊருக்குள்ள யார் வேணா எப்படினாலும் பேசலாம், திட்டலாம், கேலி பண்ணலாம். ஆனா வீட்டுல அப்படி பண்ணுவாங்களா? ஆனா ஆத்தா அப்படிதான் பண்ணுது. நான் தான் அதை திட்ட சொன்னேன்னு பயத்துல கூட உளறிடாத. அப்புறம் அதுக்கும் என்னதான் திட்டம். என்ன பார்வதி, ஏதோ பேசணும்னு சொன்ன? யாரோ இவகிட்ட நம்ம வீட்டு பெரியவங்க ஜாடை தான் இவளுக்கு வந்திருக்குன்னு சொன்னதால என்னை வந்து கேட்டா. நான் உங்க அப்பாவை பத்தி சொன்னேன். இந்த சின்ன வயசுல இந்த புள்ள மனசுல எத்தனை வேதனை இருக்கு. அதுவும் ஆத்தாவனை திட்டல என்னை பார்த்தா பயந்து ஓடணும்னு சொன்னா பாருங்க, ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. ஒரு வீட்டுல தாத்தா பாட்டி கூட வளர்ற குழந்தைங்க நல்லா வளரும். அந்த குழந்தைங்களுக்கு தான் அன்போ அரவணைப்போ நிறைய கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா என்னடி சத்தம்? அது பூனமா. ஐயோ, பாலை குடிச்சிட போதுடி, விரட்டாம சும்மா உட்கார்ந்திருக்க. உருட்டுறது 2 கால் பூனமா. ரொம்ப பயமா இருக்குங்க. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா அந்த புள்ளகிட்ட அவங்க நடந்துக்கிற விதம் அப்படி. என்னைக்காவது ஒரு நாளாவது அவகிட்ட மனசு விட்டு சிரிச்சு பேசியிருக்காங்களா? பெரியவங்க பெரியவங்களா நடந்துக்கிட்டா தானே நம்ம மனசுலயும் மரியாதை வரும். என்னமோ நான் ஆத்தா மேல இதெல்லாம் பேசுறேன். எப்படி இருந்தாலும் உங்க அம்மா கிட்ட இதை பத்தி நீங்க பேச போறது இல்ல. ஏன்னா எல்லாரையும் விட உங்க அம்மா தானே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது எனக்கு புரியும், குழந்தைங்களுக்கு புரியாதே. நான் என்ன செய்யட்டும்? பார்வதி, அவங்க எனக்கு முக்கியமா இல்லையான்றது 2வது பட்சம். அவங்க வயசானவங்க, நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க மனசு போல இருந்துட்டு போட்டுமேன்னு நான் அவங்களை எதுவுமே சொல்றது இல்லை. நான் ஏதாச்சும் சொல்ல போய் என் அக்கா வீட்டுக்கோ தங்கச்சி வீட்டுக்கோ போயிட்டா மக வீட்டில் வந்து உட்காந்துருக்குமேன்ற குற்ற உணர்வே அவங்கள கொன்னுடும். அதான் அவங்க போக்கிலே விட்டுட்டேன். அவங்களுக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்களே, அவங்க உங்க பொண்ணை ஏதாவது சொன்னாலோ திட்டினாலோ
உங்க மனசு வேதனைப்படுமேன்னு அவங்க யோசிக்கிறதே இல்லைங்க. புலம்புறத விட்டுட்டு அவங்க அப்படிதானே விட்டுறது தான் சரின்னு தோணுது. கவலைப்படாத பார்வதி, இது அத்தனையும் தாங்கி நிக்கிறா அவ. நீ வேணா பாரு, அவ நல்லா வருவா. யாரங்கே? கும்பிடுற மகாராணி. அம்மா தெரியாம தோங்கிட்டேன். யாரங்கே? யாரங்கே? தப்பு பண்ணிட்டம்மா, மன்னிச்சுக்கம்மா. காலம்ட்டு சொன்னா தூங்குறா. கொண்டு போய் சிறையில் அடைங்க. அம்மா வேண்டாம்மா, வேண்டாம், நான் சொன்னா கேளுமா. வயசானவ என்னை விட்டுருமா. யாம தூங்கிட்டம்மா, என்னை விட்டுற சொல்லுமா, விட்டுற சொல்லு. என்னை விட சொல்லுமா, இனிமே இப்படி பண்ண மாட்டேம்மா. வேணான்னு சொல்லு, வேணாம். வரிசையே போங்க எல்லாரும். சாரி பிபி, என்னால தானே உனக்கு இவ்ளோ பிரச்சனையும். நானும் உன் கூட சேர்ந்து தானே வெடி வெடிச்சேன். சீக்கிரம் போ. நீ அழாத கலை. நீ என்ன பண்ண? நான் தானே எங்க வீட்ல இருக்க வெடியெல்லாம் திருடிட்டு வந்தேன். இந்த மாதிரி திரும்பவும் பண்ணாத. அப்புறம் நான் என் ஃப்ரெண்டை எங்க போய் தேடுவேன்? உங்க அம்மாவும் பாவம் தானே. இனிமே ஓட மாட்டேன், கோவப்பட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியமா? குட் கேர்ள். நீ இன்னும் இந்த கடையை பாக்கெட்ல வச்சு சுத்துறத நிறுத்தவே இல்லையா? உங்க அப்பா பொட்டி கடை, நீ பாக்கெட் கடை. உனக்கு கல்யாண பேர் வச்சதுக்கு பதிலா கடைன்னு வச்சிருக்கலாம். டேய் ஸ்ரீராம, எங்கடா போற? அங்க ஏதோ மேஜிக் ஷோ நடக்குதாம். சில்ட்ரன்ஸ் டே வருதுல்ல, அதனாலன்னு மிஸ் சொன்னாங்க. வாங்க. டேய் நில்லுடா, நானும் வரேன். வா 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 வா. என் பேர் ராமசாமி. உங்க எல்லாருக்கும் ஒரு மேஜிக் காட்ட போறேன். எங்க எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க பாக்கலாம். இப்ப என்ன பண்ண போறேன்னா, இதை இவர்கிட்ட கொடுக்க போறேன். இப்ப பாருங்க. ஏய் பிபி, பஃபூன் என்ன நல்லா காமெடி பண்றாருல்ல? ஏய் ஏன் சோகமா உட்கார்ந்திருக்க? பிபி உனக்கு அம்மா ஞாபகம் வந்துடுச்சா? चैतान के बच्चा என்ன பண்ற?
பாருங்களேன். ஏய் இதை கவனி. ஓகே, இப்போ இவ்வளவு நேரம் சேர்ந்து நான் உங்ககிட்ட மேஜிக் பண்ணேன் இல்லையா? இப்போ உங்க கூட சேர்ந்து நான் மேஜிக் பண்ண போறேன். பார்க்கலாமா? சரி. உங்கள இருந்து யாராவது ஒரு சின்ன பசங்க வாங்க. யார் வர போறீங்க? நானு. ம், 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 ம். தம்பி நீங்க வாங்க. இவர் கையில ஒரு சின்ன பீஸ் பேப்பர் இருக்கு, என் கையில ஒரு பீஸ் பேப்பர் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் பண்ற மாதிரியே நீங்க பண்ண போறீங்க. பண்ணலாமா? அம்மா ஞாபகம் வந்துடுச்சா? அப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க, நீ மட்டும் உம்முன்னு உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? இப்ப சொல்றியா இல்லையா? இல்ல, அந்த குள்ளனுக்கு மேஜிக் மேனோட வயசு அதிகமாக தானே இருக்கும். அப்போ அவர் தள்ளி விடுறாரு, கிண்டல் பண்ணுறாரு. அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னை பார்த்தா அப்படி தானே எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, புள்ளச்சி புள்ள கத்திரிக்கான்னு. அதனால எனக்கு அந்த அண்ணனை பார்க்கும் போது என்னை பார்க்குற மாதிரியே பாவமாக இருக்கு. சிரிப்பு வரல. நீயே சொல்லு, அந்த அண்ணா பாவம் தானே? சொன்னாரு, நீ அவர்கிட்ட என்ன கேட்க போற? நான் இப்படி இருக்கும் போது என்னை எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணுறாங்க. அவருக்கு எவ்வளோ வயசு இருக்கும், அவரை எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. நானாச்சும் வளருவேன்ற நம்பிக்கையில் இருக்கேன். ஆனால் அவர் அந்த நம்பிக்கையே இல்லாத ஒருத்தர் எப்படி தர சந்தோஷமா இருக்காருன்னு கேட்க போகிறேன். அப்படியே போலாம். அண்ணா கை கொடுங்க, கை கொடுங்க. இந்தாங்க பழம் சாப்பிடுங்க. தேங்க்யூ. பழம் சாப்பிடுங்க. உட்காருங்க. ஆமாம், என்னை எதுக்கு பார்க்கணும் நீங்கள்? எனக்கு ஒரு சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுண்ணா.
என்னடாம்மா சந்தேகம்? நான் இப்படி இருக்கும் போது என்னை எத்தனை பேர் கருப்பு குட்டைன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. சில பேர் என்னை குள்ள கத்திரிக்கான்னு சொல்லி பட்டப்பேரில் கூட கூப்பிடுறாங்க. நீங்கள் ரொம்ப வயசாக தெரியுறீங்க. அப்படி உங்களை யாராவது கூப்பிட்டு கிண்டல் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி அவங்கள சமாளிப்பீங்க? என் இத்தனை நாள் சர்வீஸில் என்னை எல்லாரும் காமெடி பண்ணு, டைவடி, குதிந்தாமா சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னை இப்படி யாருமே கேள்வி கேட்டதில்லம்மா. என்னை எல்லாரும் பப்புனாத்தாமா பார்த்துருக்காங்க. ஆனால் நீ மட்டும்தாம்மா என்னை ஒரு மனுஷனாக பார்த்துருக்க. உன் கேள்விக்கு நீ எதிர்பார்க்குற பதில் என்கிட்ட இருக்குமா? என்னென்ன அது? நான் பிறந்ததே ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் தாம்மா. எங்கள் அப்பா அம்மா கூட என்னை மாதிரியே குள்ளந்தாம்மா. கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்களே, அந்த தவளைக்கு அந்த கிணறே உலகம்மா. எத்தனை நாள் போராடினாலும் அதுக்கு கடலை விட, ஏன் இந்த உலகத்தை விட அது வாழ்கிற கிணறு தான் பெருசாக தோணும். உண்மையை புரிய வைக்கவே முடியாது. அதே மாதிரி தான் நான் சர்க்கஸ்குள்ளேயே வாழ்ந்து பழகிட்டேம்மா. அங்கே வாழ்கிற மக்கள் தான் எனக்கு எல்லாமே. மேலே இருக்கிற ஆகாயமும் சுற்றி இருக்கிற துணின்னா எங்கள் வாழ்க்கையே. எத்தனையோ பேர் என்னை கேலியும் கிண்டலும் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதையுமே கவலைப்படாமல் தாண்டி போயிடுவேன். ஏன்னா என் குள்ளமான உருவம்னா எனக்கு சோறு போடுது. மற்றவங்க எல்லோரையும் என்னையை பார்த்து சிரிக்க வைக்குது. என்னையை பார்த்து ஆனந்தமாக கண்ணீர் வர ஒவ்வொருத்தரும் சிரிக்கும்போது இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப உயரமானவேன்னு பெருமையாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுவேன். நீ சொல்கிற மாதிரி சோகத்துக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லை. நீ ஏன் இப்படி கேட்குற, வருத்தப்படுறேன்னு எனக்கு புரியுதுமா. உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் அதுக்கு காரணம். அதுக்கு நீ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நீ வாழ்ந்து காட்டுறது தான் மற்றவங்களுக்கு பதிலாக இருக்கும். உன் கிளாஸில் மற்றவங்கள விட உன்னைத்தானே எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ நீ தான் தனித்தன்மையோடு இருக்கிற, அதுதான் உன் அடையாளம். அதுக்கு நீ கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதனால இந்த ஊர், உலகம், உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் உனக்கான எல்லை இல்லைம்மா. அதை உடைச்சி தாண்டி நீ போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்குமா. உனக்கு வயசு கம்மி. என் வயசில் எவ்வளோ பேசுறேன்னா நீ பெருசாகும் போது தான் நான் பேசுறதுக்கான அர்த்தம் உனக்கு புரியும். அதனால அனுபவத்தை விட மிகப்பெரிய ஆசை வேற யாருமே இல்லை. நான் வாழ்ந்த வாழ்க்கையும் நான் பழகின மனுஷங்களுடைய தொகுப்பும் தான் நான். அதனால இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படித்தான் நமக்கு தெரியும். படித்தவனுக்கு படித்த புத்தகம் மட்டும்தான் பாடம் கற்றுக் கொடுக்கும். ஆனால் எனக்கு பழகிற மனுஷங்க எல்லாருமே பாடம் தாமா. துரியோதனன் கண்ணால் பார்க்கும்போது கெட்ட உலகமாகவும், தர்மரோட கண்ணால் பார்க்கும்போது நல்ல உலகமாகவும் கண்ணுக்கு தெரியும். வேறு வேறு உலகம் இல்லை, ரெண்டும் அதே உலகம்தான். அதனால் உலகத்தை பார்த்து நீ பயப்படாதம்மா. நல்லதோ கெட்டதோ பிறக்கும்போது எதையுமே கொண்டு வராத நாம் இங்கே எது கிடைச்சாலும் அது இறைவன் கொடுத்த கொடையாக நினச்சி சந்தோஷமாக ஏற்றுக்கணும்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் நாம் வாழ்கிற வாழ்க்கை இறைவன் கொடுத்த பரிசாக நினச்சிக்கணும். அதனால் உன்னை பார்த்து சிரிக்கிறவங்கள தண்டிக்க பழகிற காட்டில் தாண்டி போக பழகிக்க. சரிங்களா கண்ணு, வரட்டுமா? அண்ணா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்கண்ணா. இருக்குமா? ஆட்டோகிராஃபு உங்க ஞாபகமா வச்சுக்கண்ணா. நான் படிக்கவே இல்லைம்மா. நான் இதை மூக்கில் போட்டேன்னா என் கவலையெல்லாம் மறந்து எனக்கு எதுக்கு இருக்கிறவங்க சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியமாக தோணும். அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். இதை ஞாபகமாக வச்சுக்கம்மா. வரட்டுமா? அந்த அண்ணன் உண்மையிலேயே உருவத்துல மட்டும்தான் குள்ளும், ஆனா மனசுல ரொம்ப உயரம். நானும் அவரை மாதிரி ஆகணும்னு ஆசையா இருக்க கலை.